உங்களுக்கு குப்பையே பிடிக்காது, எங்கேயுமே இந்த நெகிழி குப்பை, அதாவது பிளாஸ்டிக், இந்த வேஸ்ட் அங்கங்க போட்டிருக்கிறது இது சுத்தமா பிடிக்காது, இன்னும் சொல்ல போனா தலைக்கொல்லி எதுவுமே அடிக்கிறது இல்ல. முதல்ல இந்த குப்பையில இருந்து சொல்லுங்க. பொள்ளாச்சியில குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன நீங்க மாற்று வடிவம் வச்சிருக்கீங்க? இங்க நான் என்ன சொல்றேன்னா, யார் உள்ள வந்தாலும் நெகிழி குப்பை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு அப்படி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை கொண்டு வருவாங்க. அதையே கொண்டு போயிடணும். ஏன்னா இப்ப பாடுகன்னு இருக்குது, இதெல்லாமே இருக்கு. அதனால நெகிழி குப்பை உள்ளே கொண்டு வரக்கூடாதுங்க. அப்ப நாளைக்கு ஊருக்கு நம்ம பொள்ளாச்சிக்கு நெகிழி குப்பை இருக்கக்கூடாதுன்னா முதல்ல நெகிழிய விநியோகம் பண்றதுல ரெகுலேட் பண்ணணும். பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ல செய்யப்படும் அதையே நம்ம ஊக்குவிக்கலாம். மற்றபடி நெகிழி குப்பையை கூடுமான அளவுக்கு தவிர்க்கறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம முயற்சி எடுக்கணும். அதையெல்லாம் அந்த நெகிழி குப்பை எல்லாத்தையும் திருப்பி மறுசுழற்சி பண்ணி வெளி நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நார்வே அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாலை இது பண்றதுக்கு உபயோகிக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி நாமளும் அதை உபயோகிச்சிடலாம். இ வேஸ்ட் இப்போதைக்கு ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது அரசே எடுத்து செய்யணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அது அரசே எடுத்து அந்த பணியை ஒப்பந்ததாரர்கள் பாத்தீங்கன்னா லாப நோக்கத்தோட பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதுல லாபம் இருக்குதோ அதைய எடுத்து செய்வாங்க. லாபம் இல்லாத விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அது ஒரு 100% அதை மறுசுழற்சி இப்ப ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால அதை அரசு எடுத்து பண்ணணும் ஒப்பந்ததாரர்கள் பதிலாக என்னோட எண்ணம். தூய்மை பணியாளர் அவங்களுக்கான சிக்கல் அப்படிங்கிற இடத்துல நீங்க அவங்களுக்கு என்ன மாற்று தீர்வு வச்சு? தூய்மை பணியாளர்களும் ஒப்பந்த பணியாளர்களா இருக்கிறாங்க. அதைய நிரந்தர பணியாளர்கள் ஆக்கணும். ஓய்வு ஊதியம் கொடுக்கணும். வருமான உயர்வும் பண்ணணும். அவங்களுக்கு காலையில அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு வந்துடுறாங்க. 11 மணி முடியும் அவங்க பணியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காலை உணவு 9 மணி அந்த அளவுல கொடுக்கணுங்கிற ஒரு திட்டம் வச்சு. வரிசை எண் 2 திரு நா. செந்தில்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர். உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி.